தங்கலான் சார். என்ன காரணம்னா ரீசன் வந்து ஆக்டர் ரொம்ப பிடிக்கும், விக்ரம் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு ஆக்டர். ஸோ அதோட டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேற ஒரு தாயத்தப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வந்து அவர் அதை டைரக்டராகி நிறையா சாதிச்சு அவர் நிறைய அவர் படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ அவரோட ஹிட்டுங்கிறத அவர் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பாக பார்க்குறேன். நம்மளோட சூர்யாவோட காங்கோ மூவி தான் ப்ரோ. அவருக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறோம். இன்னும் கம்பேக் எதுவும் கொடுக்கல. இதோ வாரணமாயிரம் தான் பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட்டு அது மாதிரி ஒரு நல்ல ஃபிலிமாக கொடுப்பாரு நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம். தலைவா எப்படியாச்சும் கம்பேக் கொடுத்துரு தலைவா. ப்ரோ அவர் எப்பவுமே அவரோட பெஸ்ட்டை கொடுப்பாரு ப்ரோ. அவருக்கான இப்போ டேரக்டர் கரெக்டாக மாட்டிருக்காங்க. இந்த வாட்டி வச்சு செய்வா போல். நம்ம ஓப்பன்லாம் ஓஃபார் காங்குவா. வேறு என்ன படம் பெருசாலாம் இல்லை ப்ரோ. இப்போ தனுஷ் கேப்டன் மில்லர் வருதுன்றாங்க. அது ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. அது என்ன கதுன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி இப்போ வரப்போகுது காங்குவா. மெத்திட்டா போல் இதுலேயே பார்க்கலாம். எந்த படம் எதிர்பார்க்கலாம்னா தளபதி 68 தான் ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா புது காம்போ யுவன் சங்கர் ராஜா ப்ளஸ் வெங்கட் பிரபு வேறு. இப்போ தான் ஃபஸ்ட் காம்போ 2 பேருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ லியோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு போல் எதிர்பார்க்குறேன். அண்டு இந்த வாட்டி புதுசாக இருக்கும். அண்ட் ஃபன் எலிமெண்ட் வெங்கட் பிரபுனாலே ஃபன் எலிமெண்ட்ஸ் தான். அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் மங்காத்தா வேறு பிளாக் பஸ்டராக வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைப்பில் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து தங்கலான் படத்தை வந்து எதிர்பார்க்குறேன். ரஞ்சிதனன் தொடர்ச்சியாக ஒரு பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த பாலிடிக்ஸோட தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லேருந்து கேஜிஎஃப் சம்மந்தப்பட்டமாக நமக்கு ஏற்கனவே படம் வந்திருக்கு. அதில் வந்து கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட அரசியலை கொஞ்சம் டீப்பாக உழைக்கும் மக்கள் சைட்லேருந்து பேசக்கூடிய ஒரு படமாக சியான் அவர் நடிச்சுக்கிறதுனால கொஞ்சம் அதை நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். அஜித் படம் விடாமுயற்சியாக தான் எதிர்பார்க்குறேன் சார். ஏன்னா ரொம்ப நாளாக அவர் அந்த மாதிரி இந்த இதில் கேரக்டரில் பார்த்ததில்ல சார். அதுக்கோசம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு லுக்கு எதுவுமே கிடைக்கல. அது கிடச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிக்கும் சார். இது சினி ஃபீல்டுன்னு இல்லை, அவர் ஜனங்களுக்கெல்லாம் பண்ணுற அந்த ஹெல்ப்பு அது எல்லாம் மூலிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொரோனா டைமில் சுனாமி டைமில் நல்லா ஹெல்ப் பண்ணார் அவர். அதனால எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் படம் அயலான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்புறம் சூர்யாவோட படம் கங்குவா எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த ட்ரைலரே பார்த்தீங்கன்னா சூப்பராக மிரட்டி விட்டுருப்பாருப்பில் சிவா வந்துட்டு. ஸோ கங்குவா நல்லாயிருக்கும், அயலான் நல்லாயிருக்கும் என்னோட பொறுத்த வரைக்கும். தென் தலைவர் படம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். வேட்டையன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிலர்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அதுக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு எக்ஸீடாக கொடுக்குன்றதுக்காக நல்லா கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனு. ஸோ அயர்லாண்ட் படமும் ஆஃப்டர் SK21 எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 7 வருஷமாக ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு எல்லோரும் இது பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் SK அண்ணன் மேலே வந்து நிறைய ஹேட்டர்ஸ் அதுமாரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாரி இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நேற்று ஆடியன்ஸ் நடந்தது போயிட்டு வந்தேன். அங்கேயும் நல்லா பேசியிருந்தாரு. அதனால் படமும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். வேறு எந்த படம்னா தெரியல நமக்கு. SK நான் படம் பார்க்குறது சிவகார்த்திகேயன் படம் மட்டும் தான் பார்க்குறது. வேறு எந்த படம்னா சும்மா படம் பேரே தெரியாமல் போய் உட்காந்து பார்க்குறது அந்தமாரி தான். வேறு இது எதிர்பார்ப்பது தான். தங்கலானை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். விக்ரமை பிடிக்கும், அவரோட ஆக்ஷன் அந்த மாதிரி அந்த ஒரு பர்பஸ்னால தங்கலானை கொஞ்சம் எதிர்பார்ப்பு. கெட்டப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு அவர் எதிர்பார்க்குறேன். அவரோட அவர் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரி இப்போ ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் பின்னாடி. கேப்டன் மில்லர், அயர்லான் 2 படமும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது படத்தினால. தனுஷ் வந்து 49வது படம் 50வது படம் நடிச்சுன்னு போகிறாரு. கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷத்தில் 50 படத்தை நெருங்கிட்டார். அவரோட கெரியருக்கு கேப்டன் மில்லர் ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டுது படம். அதில் நடிப்பு அருள் மாதேஸ்வரனோட சாணி காகிதம் படம் லாஸ்ட்டு இயர் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத அளவு வெற்றி பெற்றது படம். அதால் வந்து அந்த படத்தை எதிர்பார்க்குறோம் தனுஷ் காம்போவில். அயலான் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற காமெடி படமாக எதிர்பார்க்குறோம் சிவகார்த்திகேயன் மூவி. அப்புறம் தனுஷ் சார்கிட்ட வித்தியாசமாக பார்ட் ஒன் சொல்லிட்டு அருண் மாதேஸ்வரன் அவரோட டைரக்ஷனில் வந்திருக்க கேப்டன் மில்லர் வந்து நான் எதிர்பார்க்குறேன். விக்ரம் 2 விக்ரம் படம் வந்துச்சுல்ல, அதில் பார்ட் 2காண்டி வெயிட்டிங். அதான். அப்புறம் லியோ அப்புறம் நீ என்னோட படம் சொன்னியா? கங்குவா. ஆமாம், கங்குவா படத்துக்கு நான் சூர்யா ஃபேனு. கங்குவா படத்தை நான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை படம் சிறுத்தை சிவாங்க போது நல்ல பேர் தான் அவர். இருந்தாலும் படம் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது அவருக்கு. கங்குவா படத்தை நல்ல ஹாலிவுட் படம் லெவலில் எடுத்திருக்காரு. பார்க்கலாம். படம் நல்ல நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். படம் நல்லா வரவேற்பு இருக்குது. தளபதி 68 அப்போ தான் அப்டேட்லாம் கொடுத்துட்டு வராங்க. சாங்லாம் இப்போதைக்கு ஏதோ ஒரு சாங் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அது ஓப்பன் ஆகணும்னா தான் தெரியும். ஆனால் எப்படி இருக்குன்னு படம். லியோ 2 அதுக்கு தான் ஆனால் அடுத்தடுத்து தானே என்ன நடக்கும்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்புலேயே இருக்காங்கல்ல. அதான் அந்த படத்தில் தான் இன்னும் முடிவில்லாமல் இருக்குது. அதுதான் அந்த படத்துக்காண்டி எதிர்பார்ப்பு. கங்குவா அவ்வளோ எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் ஒரு லைக் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் பார்த்துக்கும் நல்லா இருந்தது. அண்ட் விடாமுயற்சி வந்து
மகிழ் திறமை இது. தடம் பார்த்துருப்போம் அந்த படம். தடம் வந்து அருண் விஜயோட ஐ திங்க் கரியர் பெஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். அந்த த்ரில்லர் வந்து எப்படி சொல்ல லாஸ்ட் மினிட் சீட்ற மாதிரி அது. ஸோ ஐ திங்க் அது எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். விடாமுயற்சி அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டர், நல்ல ஒரு டேரக்டர். ஒரு முக்கிய சமுதாயத்தில் இருந்த ஒரு டேரக்டராக உருவாகி அவர் படம் கொடுக்குற படம்லாம் சமைக்கிட்டு நல்ல ஒரு இப்போ இதாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்க்க. வேறு எந்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தனி ஷார்ட்டர் அவர் நல்ல ஒரு ஆக்டர்லாம். படம் நல்லா இருக்குது. நான் ட்ரைலர் நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸோ அது எதிர்பார்க்குறோம். சிவகார்த்திகேயன் ஐலாண்ட் அது ஏதோ டிஃப்ரெண்ட் மூவின்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த ஏலியன்லாம் வச்சுருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எது நல்லா ஓடுன்னு தெரியல, வந்தால் தெரியும். மோஸ்ட்லி நம்ம கேப்டன் மில்லர் அதுக்கப்புறம் இருக்குது. கேப்டன் மில்லரும் நான் எதிர்பார்த்துட்டு தனுஷ் படம் வருது. அப்புறம் தனுஷோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடியாக பார்த்தா கேப்டன் மில்லரும் தனுஷ்காக அதையும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். வேறு தளபதி 68 எதிர்பார்க்குறேன். அப்புறம் விடாமுயற்சி தலை ஓடுது எப்படி வருதுன்னு பாருங்க. சியான் பார்த்தேன், ட்ரெய்லரு சூப்பராக இருந்தது. அவரோட ஒர்க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியாக. சங்கர் சாரோட ஒர்க் பண்ணது, அதுக்கு முன்னாடி அவர் ஒர்க்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இது பார்க்குறப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பேஸ், அந்த பேஸ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது.